ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம டபுள் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். 2 கேண்டில் பேட்டர்ன்ஸ். இப்போ 2 கேண்டில் பேட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு வந்து இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங், புல்லிஷ் ஹராமி, பியர்சிங் லைன், டீசர் பாட்டம் இந்த மாதிரி பல கேண்டில் இருக்குது 2 கேண்டில் பேட்டர்னில். இதெல்லாம் வந்தால் புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்தால் அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிக்கும், இறங்கின மார்க்கெட்டு ஏற ஆரம்பிக்கும். புல்லிஷ் ஹராமி வந்தால் அதுக்கு ஏறுமா இறங்குமா, பியர்சிங் லைன் வந்தால் ஏறுமா இறங்குமா, இதெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ டபுள் பேட்டர்ன். சிங்கிள் பேட்டர்னில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சிங்கிள் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. என்னென்ன பார்த்தீங்க, இதுதான் சிங்கிள் பேட்டர்ன், மொத்த பேட்டர்ன் இவ்வளோ தான். ஓகே, இதில் ஃபுல்லாக வந்தால் பையிங் ப்ரெஷர், அப்படியே ரெட்டாக வந்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர், முக்கால்வாசி க்ரீன் கலர் வந்தால் பையிங் ப்ரெஷர், பாதி க்ரீன் வந்ததுன்னா பையிங் ப்ரெஷர் தான், ஆனால் 50% தான் ரிலையபிலிட்டி. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ரிவர்சல் பேட்டர்ன், அதாவது செல்லிங் ப்ரெஷர். அதே மாதிரி ரெட் கலரில் இருக்கிற பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக ரெட்டாக இருந்தால் செல்லிங் ப்ரெஷர், முக்கால்வாசி ரெட்டாக இருந்தாலும் செல்லிங் ப்ரெஷர், பாதி ரெட்டாக இருந்தால் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, ஆனால் ரிலையபிலிட்டி 50% தான். கொஞ்சோண்டு செல்லிங் ப்ரெஷர் இருந்துட்டு மீதியெல்லாம் வந்து பாராக இருந்ததுன்னா ரிவர்சல் பேட்டர்ன், அதாவது பையிங் ப்ரெஷர்னு அர்த்தம். ஓகே, இப்போது இந்த சிங்கிள் பேட்டர்னுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போது டபுள் பேட்டர்ன். டபுள் பேட்டர்னில் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே டபுள் பேட்டர்ன். இப்போ டபுள் பேட்டர்ன் இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்தால் ஏன் ஏறும் அப்படின்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் ஆச்சுன்னா ஏறும், இந்த மாதிரி பிரிண்ட் ஆச்சுன்னா இறங்கும்லாம் நம்ம இதை மனப்பாடம் பண்ணி வச்சு ட்ரேட் பண்ணவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, அந்த மாதிரி கிடையாது ட்ரேடிங். மனப்பாடம் பண்ணி பண்ணுறது கிடையாது. ட்ரேடிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது. இங்கே உள்ள என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டபுள் பேட்டர்னை எப்படி வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது, இதனுடைய ப்ரெடிக்ஷன், இதனுடைய ப்ரெஷர் என்ன, இதை வச்சு அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டபுள் பேட்டர்ன் வந்தால் என்ன பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இதை தான் பண்ணணும். டபுள் பேட்டர்ன் வந்தால் அந்த ரெண்டு பேட்டர்னையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான் உங்கள் வேலை. ஓகே, இப்போ பாருங்கள், இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்குவோம். ஓகே, இதில் பாருங்கள், இந்த டபுள் பேட்டர்னில் என்ன இருக்குது, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஃபுல்லாக இறங்கியிருக்கு. அடுத்த நாள் என்ன ஆகிருக்கு, ஃபுல்லாக ஏறி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஃபுல்லாக இறங்கி அடுத்த நாள் ஃபுல்லாக ஏறி இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 நாள் பேட்டர்னாக எடுத்துக்காமல் ஒரே நாள் பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ணிக்கணும், சிங்கிள் பேட்டர்னாக மாற்றிக்கணும். அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, இங்கேருந்து இறங்கியிருக்கு. ஓகே, இங்கேருந்து இறங்கி ஃபுல்லாக அப்படி ஏறி இங்கே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது க்ளோசிங் ப்ரைஸ், இது ஓப்பனிங் ப்ரைஸ். கரெக்டுங்களா? அப்போது ஓப்பன், இந்த இடத்துல க்ளோஸு, மீதி ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பார். கரெக்டாக? அப்போ இது என்ன வந்திருக்கு, இது என்ன பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இறங்கிக்கிட்டு வர மார்க்கெட்டில், இங்கே பாருங்கள், இப்படி இறங்கிக்கிட்டு வர மார்க்கெட்டில் இப்படி வந்திருக்கு. ஓகே, இதுக்கு பேர் ஹேமர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹேமர் மாதிரி பார்க்குறதுக்கு இருந்துச்சுன்னா ஹேமர் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி இறங்கிட்டு வர மார்க்கெட்டில் இப்படி ஹேமர் பேட்டர்ன் வரும்போது என்ன இருக்குது, இங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இறங்க ஆரம்பித்து இந்த இடத்துல திருப்பியும் ரிவர்சல் பாயிண்ட் போட்டிருக்காங்க. யோசிச்சுட்டு இதுக்கு மேலே இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பையிங் ப்ரெஷரில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. ஏன் முடிஞ்சிச்சுன்னா டைம் முடிஞ்சு போச்சு. அப்போ கம்ப்ளீட்டாக இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பாடி பெருசாக இருக்கா, பார் பெருசாக இருக்கா, யார் மெஜாரிட்டியாக இருக்காங்க, இந்த பார் தான் பெருசாக இருக்குது. பாருடைய ப்ரெஷர் என்ன, பையிங் ப்ரெஷர். ஸோ மார்க்கெட் முடியும் போது கம்ப்ளீட்டாக இங்கேருந்து பையிங் பண்ணி இங்கே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த நாள் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா, இதை தாண்டி மேலே போச்சுன்னா மேலே ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹேமர் பேட்டர்ன் வந்தால் ரிவர்சல் பேட்டர்ன். ஓகே, ஸோ சிங்கிள் பேட்டர்ன் ஹேமர் பேட்டர்ன் வந்தால் உங்களால் கண்டுபிடிக்க முடியும், டபுள் பேட்டர்னில் வந்தால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, டபுளாக எந்த பேட்டர்ன் வந்தாலும் அதை ஜாயின் பண்ணி சிங்கிள் பேட்டர்னாக நீங்கள் மாற்றிடணும். ஜாயின் பண்ணி சிங்கிள் பேட்டர்னாக மாற்றிட்டிங்கன்னா இந்த 4 பேட்டர்னுக்குள்ள ஏதோ ஒரு பேட்டர்ன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை பாருங்கள், இந்த 4 பேட்டர்ன் டபுள் பேட்டர்னை நீங்கள் சிங்கிள் பேட்டர்னாக மாற்றினீங்கன்னா இதில் ஏதோ ஒரு பேட்டர்ன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதனுடைய ப்ரெஷர் தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, பையிங் ப்ரெஷராக செல்லிங் ப்ரெஷராக கண்டுபிடிக்க போகிறீங்க ஈஸியாக. ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை, இந்த இடத்துல இந்த 2 பேட்டர்னையும் ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோ பேரிஷ் எங்கல்ஃபிங்கோ ஏதாவது ஒன்று எடுத்து ப்ராக்டிக்கலாக ஜாயின் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், புல்லிஷ் ஹராமிக்கு கூகுளில் போய்ட்டு சும்மா புல்லிஷ் ஹராமின்னு போட்டு ஏதோ ஒரு இமேஜ் எடுக்கிறோம். நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், இமேஜஸ் முதல்ல போயிடுவோம். ஓகே, இமேஜஸ் போனோம்னா புல்லிஷ் ஹராமி ஏதாவது வந்து இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள், புல்லிஷ் ஹராமி. ஓகே, இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன், உங்களுக்கு இதில் வந்து தெளிவாக புரியும். புல்லிஷ் ஹராமி, புல்லிஷ் ஹராமினா என்ன, இறங்குற மார்க்கெட்டில் புல்லிஷ் ஹராமி வந்துச்சுன்னா திருப்பி ஏறும்ன்றது அர்த்தம். ஹராமினா என்னென்னா இப்படி வந்தால் கன்சீவ் ஆகிறதுன்னு பேர் ஜப்பான் லாங்குவேஜில். இது ஜப்பானீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்றனால அந்த லாங்குவேஜில் தான் எல்லாமே இருக்கும். ஸோ ஹராமினா கன்சீவாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து இந்த இடத்துல வயிறு இப்படி தள்ளிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து ஹராமி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஓகே, இப்போ இந்த இடத்துல அப்படி தான் வந்திருக்கு. ஹராமி பேட்டர்ன் வந்தால் நமக்கு வந்து மார்க்கெட்டு ரிவர்சல் போட்டு ஏறணும். இதுதான் ரூல். இதுதான் புல்லிஷ் ஹராமியோட ரூல். இப்போது இது ஹராமி பேட்டர்னா என்ன பேட்டர்லாம் நமக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்கா செல்லிங் ப்ரெஷர் இருக்கான்றதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். பையிங் ப்ரெஷராக இருந்தால் அடுத்த நாள் கன்ஃபர்மேஷனில் பையிங் சைடு போகணும். செல்லிங் ப்ரெஷராக இருந்தால் அடுத்த நாள் கன்ஃபர்மேஷனில் செல்லிங் சைடு போகணும். இவ்வளோ தான் நம்மளுடைய வேலை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இது இறங்கிக்கிட்டே வந்துட்டுருக்கு. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த 2 பேட்டர்னையும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், இந்த பேட்டர்னை நான் இந்த இடத்துல தனியாக உங்களுக்கு வரைகிறேன். இதுக்கு சென்டரில் இப்படி இருக்குது கரெக்டாக. இது க்ரீன் கலரு, இது வந்து ரெட் கலர். இப்போ என்ன இருக்குது, க்ரீன் கலரு ஃபஸ்ட்டு ரெட் கலர் வந்திருக்கு. இங்கேருந்து இப்படி இறங்கி வந்து திருப்பியும் வந்து ரிவர்சல் இப்படி போய் இந்த இடத்துல போய் முடிஞ்சிருக்கு ஏறி. கரெக்டுங்களா? அப்போது இது ஓப்பன், இது க்ளோஸ், ரிமைனிங் இருக்கிறது பார். அப்போ இதை பாருங்கள், இது ஓப்பன் க்ளோஸ், ரிமைனிங் இருக்கிறது பார். இப்போ இது என்ன பேட்டர்னாக இருக்குது, ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் பேட்டர்ன் தான் ஜென்ரேட் ஆகுது. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதுதான் பேட்டர்ன். வேறு கலரில் போட்டோன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ப்ளூ கலரில் போடுற பாருங்க பாரு, தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பார். ஸோ அப்போது இந்த மாதிரி இறங்குற இடத்துல ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்தால் என்ன ப்ரெஷர்னு உங்களுக்கே தெரியும். அடுத்த நாள் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறப்போகுது. ஸோ இதுதான் ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, ஒரு ஸ்விங் அப்படி ஏறும்போது, ஊஞ்சல் அப்படி தள்ளுற மாதிரி அப்படி ஏறும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஸ்விங் ஃபுல்லாக ப்ராஃபிட் எடுக்கிறது தான் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இந்த இடத்துல இறங்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல ரிவர்சல் பேட்டர்ன் போட்டு இப்படி ஸ்டார்ட் ஆகுது. ரிவர்சல் பேட்டர்ன் என்ன பேட்டர்னா புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன். ஹராமி பேட்டர்னை கன்வின்ஸ் வேணாம். அந்த லாஸ்ட்டில் வந்திருக்க 2 பேட்டர்னை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரெஷர்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த நாள் கன்ஃபர்மேஷன் வருதான்னு பார்க்குறோம். நம்ம ப்ரெடிக்ட் மட்டும் பண்ணுறோம். ஆனால் என்ட்ரி பாயிண்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் என்ட்ரி. ஸோ கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வருது, என்ட்ரி ஆகிறோம். ஃபுல் ஸ்விங்கை வந்து அந்த வாரம் ரன் பண்ணுறோம். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போய் அதை டச் பண்ணுது ப்ரைஸ் ஆக்ஷனில். ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வரோம். புரிஞ்சிருச்சிங்களா? இதுதான் டபுள் பேட்டர்னை சிங்கிள் பேட்டர்னை கன்வெர்ட் பண்ணி, சிங்கிள் பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷராக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பாயிண்ட் எடுக்க போகிறோம், என்ட்ரி ஆக போகிறோம். இதே ட்ரிபிள் பேட்டர்னாக இருந்தால் என்ன பண்ணுறது, அதே லாஜிக் தான். ட்ரிபிள் பேட்டர்னாக இருந்தாலும் 3 பேட்டர்னையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடச்சிடும். ஸோ ஒரு பேட்டர்ன் கிடச்சிருச்சுன்னா அது பையிங் ப்ரெஷராக செல்லிங் ப்ரெஷராக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு வந்து 3 ஒயிட் சோல்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க. 3 கேண்டில் தொடர்ந்து க்ரீன் கலரில் வந்துருச்சுன்னா 3 ஒயிட் சோல்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கேண்டில் தொடர்ந்து ரெட் கலரில் வந்துருச்சுன்னா 3 பிளாக் க்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நீங்கள் மனப்பாடமே பண்ணி வச்சுக்க வேணாம். முதல் கேண்டில் பார்த்ததுமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க இது பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு. அடுத்த நாள் பிரேக் அவுட்லேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிருவீங்க. ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்ததுமே நீங்கள் என்ட்ரி எடுத்துருவீங்க. இதுக்கு 3 கேண்டில் வர வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. புரியுதுங்களா? ஸோ அதனால் ட்ரிபிள் பேட்டர்னை விட நமக்கு தேவையப்படாத ட்ரிபிள் பேட்டர்ன் சில நேரங்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் அது 3 கேண்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதையும் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டர்ன் வந்து எடுத்திருக்கேன். 3 பேட்டர்ன் வரும் இது. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும். நம்ம டபுள் பேட்டர்னை ஜாயின் பண்ண மாதிரி இந்த 3 பேட்டர்னையும் இப்போ ஜாயின் பண்ணணும். இது எப்படி வரும்னா அப்படி டவுன் ட்ரெண்டில் வரும்போது இந்த மாதிரி 3 பேட்டர்ன் வந்துடும். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன் ட்ரெண்ட் யாரோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இப்படி ரிவர்ஸில் வந்து இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா ஏறும். ஸோ இந்த 3 பேட்டர்ன் வந்தால் இது பேர் மார்னிங் ஸ்டார்னு நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒரே லெவலில் கன்சாலிடேஷன் பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து என்ன நடக்குதுன்னு. இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஃபுல்லாக இறங்கி இந்த பேட்டர்னில் கொஞ்சம் கன்சாலிடேஷன் நடந்துட்டு ஏறி இங்கே போய் முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஓப்பன், இது க்ளோஸ், இது ஃபுல்லாக பார். அப்போ இது என்ன பேட்டர்ன், ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சிங்களா? ஸோ டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்து அடுத்த நாள் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஏறப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இனிமேல் ட்ரிபிள் பேட்டர்ன் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதனுடைய அடுத்த நாள் கன்ஃபர்மேஷனை எடுக்கிறோம். ஸோ மேலே பையிங் வந்துச்சுன்னா பையிங் ப்ரெஷரில் நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ இப்போ இதையும் மீறி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா நமக்கு வேறு வழியே கிடையாது, ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு வெளியே வரணும். நம்ம அக்யூரசி லெவலில் தான் அதிகப்படுத்த முடியுமே தவிர 100% மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? மார்க்கெட்டில் எந்த நேரம் வேணாலும் எந்த நியூஸ் வேணாலும் ஜென்ரேட் ஆகும், மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். இம்மீடியட் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒரு 60 செகண்ட்ஸில் வந்து நெகட்டிவ் நியூஸ் ப்ரொஜெக்ஷன் வந்து ரிவர்ஸில் போயிடும். ஸோ மார்க்கெட்டில் ரிஸ்க்கும் உண்டு, அதனால தான் பங்குச்சந்தையில் ரிஸ்க்கும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம போகிற பக்கம் கரெக்டாக போனாலும் ஸ்டாப் லாஸையும் நம்ம போட்டு வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் ஸ்டிக்ஸோடைய மூவ்மெண்ட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு
நார்மலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையானது என்னென்னா ஒன்று ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், இன்னொன்று கேண்டில் ஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன். இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா ட்ரெண்டு வந்து லாங் டேர்மில் எந்த பக்கம் போக போகுதுன்றதை கண்டுபிடிச்சிக்கிறீங்க. இன்ட்ராடேக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து எந்த டைரெக்ஷனில் பையிங் ப்ரெஷரில் இருக்கா செல்லிங் ப்ரெஷராக இருக்கான்னு பார்த்து பிரேக் அவுட்டில் இன்ட்ராடே பண்ண போகிறீங்க. ஸோ ட்ரெண்டு தெரிஞ்சால் லாங் டேர்மு, சிங்கிள் பேட்டர்ன் தெரிஞ்சால் இன்ட்ராடே ட்ரேடிங்கு, ஸ்விங் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணிடலாம். ரெண்டுமே முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ அடுத்தது நம்ம போகிறது மணி மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைஸ், நீங்கள் எவ்வளோ வாங்கணும், மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணுன்றது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே.